ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு சின்ன செய்தி சொல்லிட்டு போறேன். காலையிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சொந்தங்கள் அனைவரும் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி இருக்கா? காலையில இன்னைக்கு 2 மணிக்கு முழிச்சேன். 2 மணிக்கு முழிச்சு, பாப்பா தூங்கவே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு அனுப்பி, மறுபடியும் 6 மணிக்கு தான் தூங்குனா. தூங்கி முழிச்சிட்டு மறுபடியும் எந்திரிச்சு பாத்திரம் கழுவி வீடு வாசலை கூட்டி துணியெல்லாம் துவைச்சி எடுத்து பயங்கர கஷ்டங்க. பெண்களுக்கு வந்து என் சின்ன மயனெல்லாம், அம்மா நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிறான். இத்தனை வேலை பார்த்து இதுக்கு பாத்ரூம் கழுவி வீடு வாசலெல்லாம் கூட்டி வீட்டை தொடச்சி எல்லா வேலையும் பார்த்தாலும் சும்மா தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறது? சரி, ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன்னு சொன்னீங்களா? இப்போ திண்டுக்கல் நம்ம ஊர் கோட்டை மாரியம்மன் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள் ஜனங்கள் எல்லாரும் வந்து தங்கி இருந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு எல்லா படையல் பண்ணி எல்லாம் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டிகிட்ருக்குறாங்க. முன்ன மாரி வந்து சாமி கும்பிட்றதுக்கு யாரும் வர்றதில்லை, போகிறதில்ல. அதனால சீக்கிரம் அதை கட்டி முடிச்சு கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த கட்டுமான தொழில் வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. இதை தான் வேண்டுகோள். எல்லா ஜனங்களும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு தங்கியும் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து கோட்டை மாரியம்மன் வந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டுமான பணி தான் நடக்குது. ரொம்ப நாளாக அது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஸ்டாண்டெல்லாம் கிடையாது, கையில் பிடிச்சிட்டு தான் பேசுகிறேன். கொஞ்சம் ஷேக் ஆனாலும் என்னைய பார்த்து எதுவும் கமெண்டில் திட்டிடாதீங்க. அதனால் பொதுமக்கள் சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சீக்கிரம் இந்த கட்டி சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எல்லோரும் வந்து முன்னமாரி எல்லா ஊர்லேயும் வந்து சொந்தங்கள் எல்லாம் அனைவரும் இருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லாரும் வந்து அந்த கோயிலில் இருந்து சாமி கும்பிட்டு வேண்டுதல். அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு பலிக்கும். கோட்டை மாரியம்மன் முன்ன மாதிரி வந்து தங்கி இருக்க முடியல. இப்போ அதுக்கு தங்கி இருக்கிற மாதிரி சீக்கிரம் அந்த ஸ்டேஜை கட்டி கொடுங்க. நன்றி.